விண்வெளியில இருக்கும்போது பெண்கள் மாதவிடாயை எப்படி சமாளிக்கிறாங்க? அது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம்னு தெரியுமா? பீரியட்ஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சவாலான ஒரு விஷயம். நம்மள பீரியட்ஸோட ஆஃபீஸ் போறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு முடியாத ஒண்ணு. டிராவலிங் பண்றது, ஏன் நடக்கிறது கூட அவசியமான சில நேரங்கள் நம்ம யோசிப்போம். அப்படி இருக்கும்போது விண்வெளிக்கு போற பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவங்க எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? எஸ். அது ஒரு பிரச்சனையா மாறாத வரைக்கும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு விண்வெளி வீராங்கனைகள் சொல்றாங்க. ஒருத்தவங்களுக்கு எத்தனை நாப்கின் வேணும் இப்படி மற்ற விஷயங்கள் பத்தின திட்டமிடுதல அங்க உள்ள பொறியாளர்கள் தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்களாம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அந்த டைம்ல ஒரு வாரத்துக்கே 100ல இருந்து 200 நாப்கின் வரைக்கும் மதிப்பிடப்பட்டுச்சு. விண்வெளி வீராங்கனைகள் தங்கள் மாதவிடாயை நிறுத்த கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்துறாங்க. அவங்க ஹெல்தியா இருந்தா அந்த மாத்திரைகள் சாப்பிடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கருவுறுதல் பாதிப்பு, ஹார்மோன் வேறுபாடு இதெல்லாம் விண்வெளி போறதுனால பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா. சர்வதேச விண்வெளி நிலையத்துல 2 டாய்லெட்ஸ் இருக்கு. விண்வெளியில அவங்க யூரினை வீணாக்க மாட்டாங்களாம். அது மறுசுழற்சி செய்யப்பட்டு சுத்தமான தண்ணீரா பயன்படுத்துறாங்க. அங்க போய் பீரியட்ஸ் ஆகுறப்போ அந்த பிளட் ஒரு திடப்பொருளா தான் கருதப்படுது. அந்த டைம்ல யூரின் பாஸ் பண்ணும்போது அதுல உள்ள தண்ணீர் மறுசுழற்சி பண்ண முடியாது. அந்த தண்ணீரை சுத்தமான தண்ணீராகவும் நம்மளால பயன்படுத்த முடியாது. விண்வெளியில மாதவிடாய் காலத்துல தனிப்பட்ட முறையில ஹைஜீனிக்கா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். விண்வெளி சூழலுக்கு பழகிறது அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியா தான் இருக்குமா. ஆனா விண்வெளியில இருந்து பூமிக்கு திரும்புற ஆண்கள் ஒரு விதமான பிரச்சனையும், பெண்கள் ஒரு விதமான பிரச்சனையும் சந்திக்கிறாங்க. பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெண்களுக்கு ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா. விண்வெளியோட பயணம் மேற்கொள்ளும் பெண்களோட சராசரி வயசு 38 நிர்ணயிச்சிருக்காங்க. எலும்போட அடர்த்தி குறைகிறதுனால சின்ன வயசா இருந்தாலும் கூட விண்வெளியில ஒரு மனுஷனோட தோற்றம் ரொம்பவே வயசான மாதிரி இருக்குமா. பூமிக்கு திரும்பிய பின்னாடி விண்வெளி வீரர்கள் எவ்வளவுதான் ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்திக்கிட்டாலும், சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த தாக்கத்தோட சில விளைவுகள்ல இருந்து ஒருபோதும் மீள முடியாது அப்படின்னு சொல்றாங்க.